வெல்கம் டு சிகே யூனிக் த்ரெட்ஸ். நான் உங்கள் பிரேமலதா ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஃப்ளை ஸ்டிச்சு. இப்போ வந்து என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கிறதா இருந்தால் கிளாஸ் டீட்டெயில்ஸ் எதுனா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினாலும் சரி, கால் பண்ணாலும் சரி. நெக்ஸ்ட்டு வந்து யூடியூப் பார்த்து கற்றுக்குறவங்க வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்து கற்றுக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸும் ஆர்டராக வரும். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டால் நான் அடுத்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். கிளாஸ் சம்மந்தப்பட்டது. இப்போது கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் ஒரு 3 லைன்ஸ் போட்டுக்கிறேன் டிசி யூஸ் பண்ணி. லைன் போட்டேன். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறது பார்ப்போம். நான் வந்து சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3 லைனில் நம்ம சென்டராக இருக்க லைனில் குத்தி தான் எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே இப்படி குத்தி எடுப்போம். பட்டன் ஹோல் ஸ்டிச்செல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அப்படி பண்ணாமல் பட்டன் ஹோல் ஸ்டிச்செல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பண்ணாமல் நம்ம வந்து இங்கே, ஓகேவா, இங்கே குத்தக்கூடாது. சென்டரில் இப்படி குத்தி எடுத்துட்டு, சென்டரில் நெடில் விட்டு த்ரெட் எடுக்கிறோம். த்ரெட் எடுத்தாச்சு. இப்போ வந்து மேல் பக்கத்தில் இருக்கிறத இந்த இடத்துல இந்த லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த எட்ஜஸில் குத்தி எடுத்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் சென்டரில் கொண்டு வந்துட்டோம். இங்கே ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும், நாட் மாதிரி சின்ன லாக்கு. அதுலேருந்து மறுபடியும் எடுத்து கீழ்ப்பக்கமாக குத்தி மறுபடியும் அதே மாதிரி இழுத்து, த்ரெட்டு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுக்காதீங்க. அடுத்து ஒரு செயின் ஸ்டிச்சு, ஓகேவா? வந்து இங்கே பக்கத்தில் குத்தி, நான் பண்ணுறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மேல் பக்கமாக குத்தி இப்படி எடுக்கிறேன். இப்படி எடுத்து இங்கே லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிற இடத்துல ஒரு குட்டி லாக்கு. அடுத்து இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் இது பண்ணல, த்ரெட் விட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின். சென்டர்லேருந்து மேலே போகிறோம். மேலே போய் ஒரு இது குத்தி வெளியே எடுத்து மறுபடியும் இந்த பக்கம் கீழ்ப்பக்கமாக கிராஸாக வரணும், ஓகேவா? இது வந்து ஃப்ளை ஸ்டிச். பக்கத்தில் ஒரு செயின். இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு டைப் 2ல் போட்டிருந்துருப்பேன். அதுவும் இதே மாதிரி தான். ஃபில்லிங்காக போடணுன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் போடணும். இது வந்து நான் ஃபில்லிங்காக இப்போ போடலை. ஃபில்லிங்காக போடணுன்னா லீஃப் ஃபில்லிங் வந்து அந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டிச்சை தான் பேஸ் பண்ணி வரும், ஓகேவா?
கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லாட்டி கால் பண்ணுங்கள். ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது ஃப்ரீ கிளாஸ் தான், கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஃப்ரீ தான். பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் போகும் கிளாஸு. நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் எதுவும் இது கேட்கணுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் பொறுமையாக தான் சொல்லித்தரேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் க்ளியர் பண்ணுறேன். அதுக்கான டீட்டெயில்டாக வீடியோஸும் போடுறேன் எக்ஸ்ப்ளனேஷனோட. டவுட் இருந்தால் அதை கேட்டால் தான் எங்களுக்கு தெரியும். டவுட்டை வச்சுக்கிட்டே நீங்கள் அடுத்தடுத்த கிளாஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ்ட் ஆகும். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு க்ளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? யூடியூப் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, கிளாஸில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இனி ஜாயின் பண்ண போகிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. வாட்ஸ்அப்பில் இருக்கவங்க எனக்கு டவுட்ஸ் கிளாஸ் பற்றின டவுட்ஸ் எதாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போ ப்ராக்டிஸ்க்கு வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சில்க் த்ரெட் வந்து கட் ஆகும். அதனால் ப்ராக்டிஸ்க்கு ஸ்விங் த்ரெட்டு யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறாங்க சில்க் த்ரெட் கட் ஆகிடுதுன்னு. நான் சொல்கிறது வந்து டிசைன்ஸுக்கு, ஷேப்ஸுக்கு சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணையில் நீங்கள் ஸ்விங் த்ரெட்டு, நார்மல் மிஷின் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்விங் த்ரெட் வந்து வர்தமான் பிராண்டில் யூஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். இல்லாட்டி அமிட்டோன்ற பிராண்டு கூட நல்லா திக்னஸாக இருக்கும், அது யூஸ் பண்ணி பாருங்கள். சில்க் த்ரெட்டில் டபுள் பெல் தான் நான் யூஸ் பண்ணுறது. கலர் எதுவும் ஃபேட் ஆகாது, லைஃப் வரும், கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும். இப்போ நான் அந்த த்ரெட்டை விட்டுட்டேன், கொஞ்சம் சிக்கான மாதிரி இருந்தது, அதை வெளியே எடுத்துட்டேன். நீங்கள் இப்படி லூப் இந்த இதில் இருந்து வரலாட்டி இது ஃபுல்லாகவே பிரிஞ்சிட்டே வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி வரதை வந்து விடாதீங்க. இந்த எட்ஜஸில் லூப் மாதிரி ஃபார்ம் ஆகுதுல்ல, அந்த இடத்துல இருக்கிறத வந்து பிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணணும் நெடில். ஓகேவா? நீங்கள் விட்டிங்கன்னா ஃபுல்லாகவே கலண்டு வந்துடும். இது வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறவங்க விருப்பம் இருக்கவங்க, ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு அப்டேட் வந்து நான் ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் கிளாஸும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஆரியம் இதில். ஸோ அந்த இதையும் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங்
அக்டோபர் மந்த் அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க எனக்கு இது பண்ணுங்கள். இந்த அக்டோபர் மந்த்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் கிளாஸ் ஃப்ரீ. ஓகேவா? உங்களுக்கு எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, எப்படி அதை ஒரு டிசைனாக ப்ளவுஸில் கன்வெர்ட் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லி தந்துடுவோம். நெக்ஸ்ட் வந்து கேன்வாப்பில் ப்ளவுஸ் டிசைன் எப்படி ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி தந்துடுவோம். நான் உங்களுக்கு பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பண்ணுறதை பார்த்தாலே புரியும். எதுவும் டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் இப்போது என்ஆட் போட்டுடலாம். இதை சுற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்துடணும். ஓகேவா? எப்போவுமே எந்த ஸ்டிச் போட்டாலுமே சுற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்துடணும். அப்போ தான் அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது முடிச்சாச்சு. ஃப்ளை ஸ்டிச்சு தான். இதுக்கு ஷேப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும்னா சென்டரில் இது வந்து போட்டிருக்கோம் 1 2 3 4 5 6 7 ஃபெடல் மாதிரி வரைஞ்சிட்டு ஃபெடல் மாதிரி இதில் சென்டரில் அந்த லைன் வர மாதிரி இது வந்து இப்படி கிராஸாக இந்த லைன் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இதுலேயும் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? இது நான் வந்து வீடியோவாக உங்களுக்கு இந்த ஷேப் வந்து வீடியோவாக போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் போட வேண்டியது வந்து இந்த லீஃப் வந்து அடுக்கா 3 இதாக போட்டிருக்கேன். அதில் நீங்கள் சென்டராக இப்படி போட்டு அதில் ஃப்ளை ஸ்டிச் கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு ஹார்ட்டின் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் லோட்டஸு அப்புறம் இந்த மேங்கோ ஷேப் இதில் கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க வந்து எனக்கு கண்டிப்பாக இந்த ஷேப்ஸ் எல்லாமே போட்டிருக்கணும். கம்பல்சரி ஒரு டிசைன் மேக் பண்ணியிருக்கணும். ஓகேவா? யூடியூப் பார்த்து கற்றுக்குறவங்க ஷேப்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் எதுன்னா கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இந்த ஸ்டிச்சு வந்து இந்த ஷேப் வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் நாளைக்கு. ஓகே, தேங்க்யூ.